நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். மாமா, என்னம்மா? சாரி மாமா. எதுக்கு? நான் பார்த்தேன் மாமா. என் மாமா அங்க அப்படி நடந்துக்கிட்டது ரொம்ப தப்பு. அட போமா, நீ வேற அதை பெருசுப்படுத்திக்கிட்டு விடுமா. கல்யாண பொண்ணு இப்ப எதுக்கு நீ தேவையில்லாம கவலைப்பட்டு இருக்க? போ, நீ போய் சந்தோஷமா இரு. இல்ல மாமா, என் மாமாங்கள நான் கேட்காம விட மாட்டேன். ஐயோ, என்னம்மா நீ? அவங்க தான் முட்டாள்தனமா நடந்துக்கிறாங்கன்னா நம்மளும் திரும்ப அதையே செய்யறதா? எப்படி மாமா அவங்க இப்படி பேசலாம்? அவங்க பொண்ணு கல்யாணம்னா மாப்பிள்ளையோட அப்பா கிட்ட இப்படி பேசுவாங்களா? கரெக்டு தான். ஆனா இது அவங்க பொண்ணோட கல்யாணம் இல்லையே. இதோ பாருமா, எல்லா கல்யாண வீட்லயும் கல்யாணம் நடக்கணுமேனு கொஞ்சம் கூட கவலைப்படாத 4 பேர் வரதான் செய்வாங்க. அவங்கள பார்க்குறப்போ நமக்கே ஆச்சரியமா இருக்கும். இவனுங்க நிஜமாவே கல்யாணத்தை பார்க்க வந்தானுங்களா இல்ல நிறுத்த வந்தானுங்களான்னு. என்ன சமாதானப்படுத்துறதுக்காக என்னென்னமோ சொல்றீங்க மாமா. அதெல்லாம் ஒண்ணும் இல்லம்மா. என்ன இன்சல்ட் பண்ண மாதிரி வேற யாரை இன்சல்ட் பண்ணியிருந்தாலும் அவங்க கிட்டேயும் இப்படிதான் நடந்துக்கணும்னு நான் சொல்லியிருப்பேன். நாய் நம்மளை கடிச்சிச்சுன்றதுக்காக நம்ம நாயை திரும்பி கடிக்க முடியுமா? ஏமா, இந்த கல்யாணத்தை நடத்துறதுக்காக எவ்வளவோ பண்ணிட்டோம், இதை பண்ண மாட்டோமா? நீங்க என்னதான் சொன்னாலும் எனக்கு மனசு ஆற மாட்டேங்குது. சரவணன் கிட்ட ஒரு 5 நிமிஷம் பேசினாதான் மனசுக்கு ஆறுதலா இருக்கும். ஐயோ, என்னம்மா நீ தப்பு தப்பான பேரா சொல்லிட்டு இருக்க? சரவணன் ஒரு எமோஷனல் ஸ்கூல்மா. விஷயத்தை கேள்விப்பட்டான்னு வச்சுக்கோ, யாரா என் அப்பா மேல கைய வச்சதுன்னு பிளிர ஆரம்பிச்சிருவான். அட்லீஸ்ட் எங்க அப்பா அம்மா கிட்டயாவது. இப்ப என்ன பிரச்சனை உனக்கு? இந்த விஷயத்தை யாருக்கிட்டயாவது சொல்லி ஆகணுமா? சொல்லனா தலை வெடிச்சிருமா? ரொம்ப சங்கடமா இருக்கு மாமா. அதான் என்கிட்ட சொல்லிட்டல, இதோட இந்த மேட்டரை முடிக்கிறது இல்ல, மறந்துடு. உன் வீட்டுல சொன்னா வருத்தப்படுவாங்க, என் வீட்டுல சொன்னா கோவப்படுவாங்க. இது 2ல எது நடந்தாலும் உன் மாமனுங்க சந்தோஷப்படுவானுங்க. அந்த 3மே நடக்கக்கூடாது. திட்டினவனுக்கு சந்தேகம் வரணும், நிஜமாவே இவனை திட்டினோமா இல்லையான்னு. அப்படி அவனுங்க சந்தேகப்படுற மாதிரி நம்ம நடந்துக்கணும். என்னம்மா, என்ன பாக்குற? இந்த கல்யாணம் நடக்கணுமா இல்லையான்றது அவங்களுக்கு முக்கியம் இல்ல, நமக்கு தான் முக்கியம். நம்ம தான் பார்த்து நடந்துக்கணும். ஒன்னும் worry பண்ணாத, இதெல்லாம் சப்ப மேட்ரு. தேங்க்ஸ் மாமா. ஆஹா, இந்த காலத்து பிள்ளைங்க 2 விஷயத்தை தெரிஞ்சு வச்சிருக்கிறீங்க. ஒன்னு சாரி, இன்னொன்னு தேங்க்ஸ். நல்ல உறவுக்குள்ள 2 வார்த்தையுமே இருக்கக்கூடாது. யாருக்கிட்ட நம்ம சாரியும் தேங்க்ஸும் சொல்லாமல் இருக்கிறோமோ அவங்க தான் நமக்கு நிஜமாவே க்ளோஸ் ஆனவங்க. போமா, நீ போய் இந்த மருதாணி வைக்கிறது, முகத்துக்கு தயிர் தேய்க்கிறது, தலைக்கு சீக்காய் போட்டு தேய்க்கிறது, ஒரு நல்ல குடும்பத்து மணப்பெண்ணா நடந்துக்கோமா. போமா போ. ஒரு நிமிஷம். உங்க மாமனுங்க அப்படி நடந்துகிட்டது எனக்கும் கொஞ்சம் கஷ்டமா தான் இருந்துச்சு. ஆனா நீ எனக்காக அக்கறை எடுத்துக்கிட்டு இதை பண்ணவா அதை பண்ணவான்னு கேட்ட பாரு, இதுக்காகவே எவ்வளவு இன்சல்ட்டை வேணா தாங்கிக்கலாம். நீ போமா. டேய், மாமனுங்க கொஞ்சம் டெரரா இருக்கிறானுங்க.
நம்ம மேல செமகான்ல இருக்கிறானுங்கப்பா. அவனுங்க கிளம்புற வரைக்கும் கொஞ்சம் உஷாரா இருந்துக்கோ. தேவையில்லாம உரசிக்காத. இதோ பாரு, இந்த சரவணை வம்பு சண்டைக்கு போக மாட்டான், வந்த சண்டையும் விட மாட்டான். இந்த பஞ்சு டைலாக் மட்டும் இல்லைன்னா தேங்க்ஸ். ஐயோ, அம்மா ஒரு 500 ரூபாய் கேட்டா கொடுக்க மறந்துட்டேன். பழக்கமா நீ தானே அம்மா கிட்ட வாங்குவ? ஆமாண்டா, இந்த தடவை அம்மா பணத்தை பூரா என்கிட்ட கொடுத்து வச்சிருக்கிறா. ஏன் அப்படி? திருடங்கையில் கொடுத்துட்டா அப்புறம் அவன் திருட முடியாது பாரு. உங்க அம்மா லேடிமா இல்லடா, கேடிமா. இந்தா இப்படி வந்துடுறேன். எவ்வளோ நாளாச்சு உன்னை பிடிக்க மாட்டேன்னு மீனாட்சி வேற ப்ராமிஸ் பண்ணியிருக்கேன். பத்த வச்சு தானே பிடிக்கக்கூடாது. தேவையில்லாம அதை போய் மறைச்சிக்கிட்டு குடிங்க. இல்லைங்க, நான் சிகரெட் விட்டு ரொம்ப நாள் ஆச்சு. அப்படியா? ஆமா, மீனாட்சிக்கு ப்ராமிஸ் பண்ணி கொடுத்துருக்கேன். உங்ககிட்ட கூட அன்னைக்கு சொன்னேனே. என்கிட்ட சொல்லத்தானே செஞ்சீங்க. அதனால நீங்க பிடிக்க மாட்டேன்னு ஒன்றும் அர்த்தம் இல்லையா? நிஜமா பிடிக்கிறது இல்லைங்க. வாயில் சிகரெட்டு, கையில் பெட்டியோட, அதுக்கு எனக்கு சம்மந்தம் இல்லைன்னு சொல்றீங்க. இதை மீனாட்சி வேணா நம்புவா, நான் நம்ப மாட்டேன். அப்போ நான் பொய் சொல்றேன்றீங்களா? இது அவங்க மனசுக்கு தெரியும், பொய் சொல்கிறாங்களா இல்லை நிஜத்தை பேசுகிறாங்களான்னு. என்ன தமிழ், என்னமோ மாதிரி பேசுறீங்க? நான் பேசலைங்க, நீங்கள் பேச வைக்கிறீங்க. ஏன், என்னாச்சு? ஏங்க முறைக்கிறீங்க? என்னங்க நீங்க முதல்ல இருந்து ஆரம்பிக்கிறீங்க? எதுவாக இருந்தாலும் ஓப்பனாக கேளுங்க. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். என்னங்க நீங்க முதல்ல இருந்து ஆரம்பிக்கிறீங்க? எதுவாக இருந்தாலும் ஓப்பனாக கேளுங்க. ஓப்பனாக கேட்குறது பெரிய விஷயம் இல்லை, நான் கேட்குறதுக்கு நீங்கள் ஓப்பனாக பதில் சொல்லணும்ல. ஏதாச்சும் கேட்டால் தானே நான் பதில் சொல்கிறேன்னா இல்லையான்னு தெரியும். இங்கே பாருங்க, கல்யாணத்துக்கு இன்னும் 3 நாள் தான் இருக்குது. என் மனசு பூரம் குழம்பி போய் கிடக்கு. ஏன்? உங்களுக்கு எனக்கு சுத்தம் ஆகாது, அது உங்களுக்கே நல்லா தெரியும். ஏதோ மீனாட்சிக்கு பிடிச்சிருக்குன்றத நான் சரின்னு சொன்னேன். அதுக்கப்புறம் நீங்கள் நடந்துக்கிட்ட விதந்தான் உங்கள் மேலே மதிப்பு மரியாதை எனக்கு வர வச்சிச்சு. தயவு செஞ்சு அந்த மதிப்பு மரியாதையும் காப்பாற்றிக்குங்க. இப்போ மதிப்பும் மரியாதையும் கெட்டு போகிற அளவுக்கு நான் என்ன செஞ்சேன்? வேணாம், என்னை பேச வைக்காதீங்க. நீங்கள் என்ன தப்பு பண்ணிருக்கீங்கன்னு உங்களுக்கே தெரியல. ஏங்க ஏகப்பட்ட தப்பு பண்ணுறேங்க. ஆனால் சத்தியமாக உங்களுக்கோ உங்கள் குடும்பத்துக்கோ இல்லை மீனாட்சிக்கோ எந்த தப்பும் பண்ணது கிடையாதுங்க. பண்ணவும் மாட்டேன், நம்புங்க. பண்ண மாட்டேன் இல்லை, பண்ணக்கூடாது, பண்ணவும் முடியாது. என்னடா தமிழ் மாற்ற நினைச்சு உங்க வேலையை காட்டணும்னு நினைச்சீங்க, அப்புறம் நான் மனுஷனாவே இருக்க மாட்டேன். தமிழ், இப்போ கூட நீங்கள் என்ன சொல்ல வரீங்கன்னு எனக்கு புரியல. உங்களுக்கு என்ன பிடிக்குதோ இல்லையோ, எனக்கு உங்களை ரொம்ப பிடிக்கும். என்ன மாதிரி வழ வழ கொழ கொழலாம் நீங்கள் கிடையாது. சரின்னு பட்டுதை சொல்வீங்க, எதுக்கும் பயப்படாமல் அதை செய்வீங்க. ஆனால் இப்போ ஏன் இப்படி பொடி வச்சு பேசிட்டு இருக்கீங்க? எனக்கு இப்போ என்ன செய்யறதுன்னு தெரியல. நிறுத்தி நிதானமாக பேசுறதுக்கோ பொறுமையாக விசாரிக்கிறதுக்கோ இது டைம் இல்லை. கல்யாணத்துக்கு வர எல்லாம் கிளம்பி வந்து வீட்டில் உட்காந்துருக்காங்க. நான் அவங்ககிட்ட போய் எப்படி சொல்றது மாப்பிள்ளை சரியில்லைண்டு? மாப்பிள்ளை சரியில்லையா? எதை வச்சு சொல்றீங்க? நிஜமாவே உங்களுக்கு தெரியல? சத்தியமா தெரியலீங்க. ஓஹோ, ஆடா என்னங்க நீங்க, மனசுல ஒன்று இருக்கு, அதை அப்படி பண்ணிடுவேன் இப்படி பண்ணிடுவேன்னு பொடி வச்சே பேசிட்டு இருக்கிறீங்க. ஓப்பனா என்ன எதுன்னு போட்டு உடைங்க. போட்டு உடைக்க 1 நிமிஷம் தான் ஆகும், அப்புறம் அதை ஒட்ட வைக்கவே முடியாது. சரி, வேகமா போட்டு உடைக்காதீங்க, மொல்லமா போடுங்க, உடையாது. என்னமோ சீரியஸா யோசிக்கிறீங்க. நீங்க யோசிக்கிறது தப்பு, அது மட்டும்தான் இப்ப என்னால சொல்ல முடியும்.
விஷயம் என்னன்னு சொல்ல வேணாம், அட்லீஸ்ட் பண்ணு பண்ணாத அப்படியாச்சும் சொல்லலாம்ல. மீனாட்சி மாதிரி ஒரு பொண்ணுக்கு நீ எப்பயுமே துரோகம் பண்ணாத. அவளுக்கு ஒரு நல்ல புருஷனா நடந்துக்க, அவ்வளவுதான். நல்ல புருஷன் நான் சொல்றது அவளுக்கு பிடிச்சதை வாங்கி கொடுக்கறதும் அவ கேட்கறத செய்யறது மட்டும் இல்ல. ஐயே ஜோக்கரை போடுற பாரு. அண்ணா இருங்கண்ணா, நீங்க வேற சும்மா போடுற ஏங்க வந்தோமா கல்யாணத்தை முடிச்சோமா போனோமான்னு இல்லாம 5-6 நாளைக்கு முன்னாடி வந்து உக்காந்துக்கிட்டு சேச்சே. ஏண்டி வெள்ளை வேட்டி பொண்ணு கல்யாணத்தை 4-5 நாள் தர்பாரா நடத்தணும்னு ஆசைப்படுறாரு. வீட்ல 1.5 மணி நேரத்துக்கு ஒரு தடவை காஃபி குடிச்சுக்கிட்டே இருப்பேன். இங்க அதுக்கு கூட இன்னொருத்தரல நம்பி இருக்க வேண்டியதா இருக்கு. ஓ ஏமா ஒரு காஃபிக்கா இவ்வளவு அழுத்துக்கிற? நீ யார்? மாப்பிள்ளையோடைய அம்மா. ஒரு வார்த்தை சொன்னா காஃபி பறந்துல வந்து நிக்கும். என்னம்மா புரியலையே சாரதா? நீங்க தானே சொன்னீங்க ஊன்னு சொன்னா காஃபி பறந்து வந்து நிக்கும்னு. ஓ அந்த உங்களோடு ஒரே நகைச்சுவை தான். பொங்கல் காரங்கே ஐயா, மாப்பிள்ளையுடைய அம்மாவுக்கு காஃபி ஒன்று கொண்டு வாருங்கள். ஐயோ ரொம்ப நானே விலை கொடுத்து வாங்கிட்டேனா? சாமி எனக்கு ஒரு உண்மை தெரிஞ்சாகணும் சாமி. உனக்கு தான் அந்த உண்மை தெரியுமடா, மற்றவங்களுக்கு தாண்டா அந்த உண்மை தெரியக்கூடாது. என்னங்க சொல்றாரு இவரு? ஒன்னும் இல்லம்மா, சும்மா காமெடி பண்ண ட்ரை பண்றாரு. கணேசன் அம்மாக்கு காஃபி கொடுங்க. இந்தாருங்கள். ஏப்பா காஃபி ஒரு மாதிரியா இருக்கு? என்ன தண்ணியில போட்டீங்க? அதுக்கு காரணம் தண்ணீர் இல்லம்மா, இந்த கணேச விட்ட கண்ணீர் இல்ல. ஏப்பா அழுவுற? இந்த மனித நேயங்கது செத்தே போச்சுன்னு நினைச்சிட்டு இருந்தேன். இல்ல தாய் இல்ல, கடவுள் 2020 வாராருன்னு 2030 வாராருன்னு ஒவ்வொரு பயல்களும் சொல்லிட்டு இருந்தானோ. இல்ல தாயி, ரொம்ப வருஷத்துக்கு முன்னாலேயே 3 கடவுள் வந்துட்டாவோ. கணேசா பின்றடா பின்றடா. எப்படிடா இந்த சின்ன கல்லிடை குறிச்சி ஊருக்குள்ள இப்படி ஒரு திறமசாலியா? யார் அந்த 3 கடவுளுங்க? முதோ கடவுள் ராஜசேகர் சார்வாள். நமச்சிவாயம் நமச்சிவாயம். 2வது கடவுள் சாரதா தாயி. 3வது கடவுள் இந்த 2 கடவுளும் சேர்ந்து செஞ்ச ஒரு கடவுள் எங்க அப்ப சரவண கடவுள். ஏங்க எனக்கு புரிஞ்சிடுச்சுங்க. புரிஞ்சிடுச்சா? ஆமாங்க, அன்னைக்கு தெய்வம்னாரு, இன்னைக்கு கடவுளுங்கிறாரு. கணேசா ஒரு 10 பவுன் நகைக்காக எங்களை எவ்வளவு தூரம் புகழ்வ? ஐயோ அம்மா, 10 பவுனுக்கு புகழ்ந்ததெல்லாம் அன்னைக்கு, அதை விட 10 மடங்கு புகழ்தன. என்ன சார்வாள், கணக்கு கரெக்ட் தானே? இன்னும் மாமா புரியல உங்களுக்கு? அப்ப அந்த 10 பவுனுக்கு நீ என்ன புகழலையா? ஐயோ கேஷுவலா பேச ஆரம்பிச்சிட்டானே. கணேசா முதல்ல அம்மாக்கு டீட்டெயிலா சொல்லுப்பா, உன் பாடியில சொல்லு. தாய் வலக்கை கொடுக்கத இடக்கைக்கு தெரியாம கொடுக்கவும் தான் கர்ண. சரிப்பா, இந்த புகழ்றதெல்லாம் ஓகே தான். ஆனா தெளிவா ஒரு தடவை எதுக்கு புகழ்றேன்னு சொல்லிட்டேனா கேக்குற எனக்கும் புரியுமில்ல? அதை எப்படிமா சொல்லுவேன்? வாயால தான் சொல்லணும். உங்க புள்ள செஞ்சிருக்க காரியம் சரித்திரத்துல எழுத வேண்டிய விஷயம்ல. ஏப்பா
அவன் என்ன செஞ்சான்னு கேட்டா என்ன செஞ்சான்னு சொல்லிட்டு போகாம சரித்திரத்துல எழுதலாம் தரித்திரத்துல எழுதலாம் சொல்லிட்டு விஷயத்த சொல்லுப்பா. தாயி 10 வருஷம் கழிச்சு உங்க புள்ள என்ன செஞ்சாருன்னு 5வது வகுப்பு இஸ்திரி புஸ்தகத்துல போடுவோம்ல, அத படிச்சு தெரிஞ்சுக்குங்க. சார்வல் அப்ப வரட்டுமா? நல்லதுப்பா, போயிட்டு வா. கையில கொடுக்காம பொங்கில. என்னத்த கையில கொடுக்கணும்? இல்லம்மா, கை கொடுக்காம போன்றீங்களே அப்படின்றோம். கொடுத்துட்டா போச்சே. சார்வால் அடுத்த தடவை கொடுக்கும் போது இன்னும் நல்லா கொடுக்கணும். என்ன ஏங்க பாவங்க, கை கொடுக்கறத கொஞ்சம் நல்லா கொடுக்குறேன். அம்மா அம்மா அம்மா, என்னங்க கூப்பிட்டீங்களா? நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். என்னன்னு இங்க உட்கார்ந்துட்டு இருக்க? ஒன்றும் இல்லைம்மா, லேசா தலைவலி. மாத்திரை ஏதாச்சும் தரவானே? இல்லை வேணாம், 10 நிமிஷம் இப்படி உட்காந்தா சரியாயிரும். வெளியில் ஒரே கூட்டமும் இறைச்சலுமா இருக்கா, அதான். வேற ஏதாவது பிரச்சனையான? எதுவா இருந்தாலும் என்கிட்ட சொல்லுன. இல்லை பரவாயில்ல, விடு. சரவணன் ஏதாச்சும் பண்ணிட்டானா? அன்னைக்கு நீ அவன்கிட்ட பேசின விதமே சரியில்லை. அவன் ஓகேவாம்மா? 2 நாள் முன்னாடி வரைக்கும் வாய்க்கு வாய் மாப்பிள மாப்பிளன்னு வெடி வெடிச்சு மேல தாளத்தோட வரவேற்பெல்லாம் கொடுத்த. என்னாச்சு திடீர்னு? கல்யாணத்துக்கு 3 நாளுக்கு முன்னாடி மாப்பிள ஓகேவான்னு கேக்குற? என்ன நடந்துச்சு? யாராவது ஏதாவது சொன்னாங்களா? யார் என்ன சொல்லிருப்பாங்கன்னு நினைக்கிறேன்? நீ அருணாச்சலத்தை பாத்தியா? சரவண யாமினியோட சுத்துறான்னு சொன்னானா? அருணாச்சலம் சொல்றத நீ நம்புறியா? நீ சரவணனை நம்புறதுக்கு காரணம் நீ அவன் மேலே வச்சிருக்க காதல். நான் அருணாச்சலத்தை நம்புறதுக்கு காரணம் எங்கள் 2 பேர்த்துக்கு இடையில உள்ள நட்பு. சரவண நல்லவன, எனக்கு அவனை பத்தி நல்லா தெரியும். எனக்கு நம்பிக்கை இருக்கு. நல்லவன்தாம்மா, ஒரு நல்லவனுக்கான எல்லா குணமும் அவன்கிட்ட இருக்கு. ஒருத்தன் கஷ்டப்பட்டா ஹெல்ப் பண்ணுறேன், சண்டை போட்டாலும் பொறுமையாக இருக்கான். ஒரு பிரச்சனையை முடிக்கணுண்டா கௌரவமே பார்க்காம இறங்கி வரேன். எல்லாமே ஓகே தாம்மா. இதில் எல்லாம் ஒழுங்காக இருக்கியான்றதுக்காக யாமினி விஷயத்தில் ஒழுங்காக இருப்பேன்றதுக்கு எந்த கேரக்டும் கிடையாதும்மா. அண்ணா, யாமினியும் அவனும் நல்ல ஃப்ரெண்ட்ஸு. இருக்கட்டும்மா, அது எது வரைக்கும்னு ஒன்று இருக்குல்ல. கல்யாணத்துக்கு 1 வாரத்துக்கு முன்னாடி நீ அருணாச்சலமும் கையை பிடிச்சிக்கிட்டு பீச்சுக்கு போயிருந்தா நீ நினைக்கிற மாதிரி சரவணி அதை ஃப்ரெண்ட்ஷிப்னு எடுத்துக்குவானா? எந்த விஷயத்த நீ செய்யக்கூடாதுன்னு அவன் நினைக்கிறானோ அதே விஷயத்த அவனும் செய்யக்கூடாதுல்ல. அதாம ஒரு நேர்மையான ஒழுக்கமான ஆம்பளைக்கு அழகு. அதுக்கேற்ற மாதிரி தான் அவன் நடந்துக்கிறன்னு. இல்லைண்டா ஏதோ தப்பு இருக்குன்னு தானே அர்த்தம். உன் சந்தேகத்துக்கு பதில் சொல்ல வேண்டியது சரவணனோட கடமை. நான் அவனை உன் முன்னாடி கொண்டு வந்து நிறுத்துறேன். என்ன கேட்கணுமோ கேட்டு நீ தெளிவாய்க்கோ. சரிம்மா. ஆனா அதுல ஒரு சின்ன பிரச்சனை இருக்கு. உங்க 2 பேருக்கும் நடுவுல இப்போ ஒரு நல்ல நட்பு இருக்கு. இதனால ஒரு விரிசல் வந்துருமோன்னு. இங்க பாருமா, சரவணேன்னு ஒரு நண்பனை இழக்கிறது இல்லை. எனக்கு ஒன்றும் பெரிய பிரச்சனையே இல்லை. என்னை பொறுத்த வரைக்கும் சரவணேன்ற ஒரு மாப்பிள்ளை தப்பாயிடக்கூடாது. ஹலோ, கிளம்பிட்டேன், இந்த வரேன்.
ஏய் ஏடா வெளியே இல்லப்பா எலக்ட்ரிஷியன் ஃபோன் பண்ணா எடுக்க மாட்டான். அதான் என்ன பண்றதுன்னு புரியல.